நாடாளுமன்றத்தில் நடவடிக்கை இன்னைக்கு என்னென்ன மாதிரியான அலுவல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் போராட்டத்தில் மாணவர்கள் மேலே நடத்தப்பட்ட தடியடி சம்பவத்தை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கும் அமளியில் ஈடுபட்டாங்க. முக்கிய மசோதா தாக்கலாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கியிருக்கு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மாணவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக டெல்லி காவல்துறை அவங்கள ஒடுக்கிறதுக்காக தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தடியடி சம்பவத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகள் இன்னைக்கும் அமளியில் ஈடுபட்டு இரு அவைகளுமே முடங்கியிருக்கு. Let him continue. The House stands adjourned to meet at 11 a.m. on Monday, 3rd August 2026. सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. அவை முடங்கினதுக்கு அப்புறமா வெளியே வந்த உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்லாம் ஒரு நூதன போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, அயோத்தி பாலராமர் கோயிலில் உண்டியல் காணிக்கை திருட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த விவகாரத்தை கண்டித்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் அவங்க 2 பேர் அங்கே யாசகம் பெறுற மாதிரியும், அந்த யாசகத்தில் ராகுல் காந்தி அவர்கள்லாம் போய் அந்த உண்டியல் காணிக்கை செலுத்துகிற மாதிரியெல்லாம் ஒரு நூதன போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கலாம். நாளைக்கு முக்கியமான ஒரு தலைவர் தமிழகம் வர்றாரு, அரசியல் தலைவர். யார் அப்படின்னா, மாமல்லபுரத்தில் நாளைக்கு நடைபெறவிருக்க காங்கிரஸ் பயிற்சி முகாமுடைய நிறைவு விழாவில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்கவிருக்கிறாரு. அந்த பயிற்சியை முடிச்ச மாவட்ட தலைவர்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய அவர் அதில் அவங்களுக்கு முக்கிய ஆலோசனைகளையும் வழங்குறாரு. இந்த பயிற்சி முகாம் 23ஆம் தேதி தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கு தான் நிறைவு பெறவிருக்கு, கடைசி நாள். இதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு, பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்ட நிலையில் இறுதி நாள், அந்த ஆலோசனை கூட்டத்துடைய இறுதி நாளில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்று மாவட்ட தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சந்திச்சு பேசுவார் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நாளைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை ராகுல் காந்தி சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு தான். அவர் மேல பல வழக்குகள் இருக்கு, பல்வேறு துறைகளில் பல வழக்குகள்னு சொல்லணும். ஏன்னா டாஸ்மாக் துறையிலையும் சரி, அதே மாதிரி போக்குவரத்து துறையில அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி மோசடி அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்கு, வழக்கும் பதியப்பட்டிருக்கு. அதே போல மின்துறையிலன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் தொடர்பாக முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதோட தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினது தொடர்பான வழக்கும் அவர் மேல பதியப்பட்டிருக்கு. இப்படி பல வழக்குகளை ஒரே நேரத்தில் அவர் கையாள வேண்டிய சூழல். இதுல அந்த போக்குவரத்து துறையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வேலை வாங்கி தரதா மோசடி தொடர்பான வழக்குலாம் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுகிட்டு இருக்கு. அதுல இப்போ நீதிபதி அவர்கள் விலகியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, 2000 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, 700 சாட்சியங்கள் இருக்காங்க. அப்படிங்கிறதால அவங்கள்ட்ட விசாரிக்கிறதுல, விசாரணை தொடங்கியும் கூட அதை மேலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல ஒரு தொய்வு இருக்குது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. அதற்கு தமிழக அரசுக்கிட்ட நீங்கள் பதில் கேட்டு சொல்லணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தவங்க விலகியிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணையும் இதில் நடக்க போகுது. அப்படியே பார்த்தோம்னா, அடுத்து இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த குதிரை பேர வழக்கில் இவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 2வது, அதாவது தினம் ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையோட வழங்கப்பட்டுச்சு. ஆனால் 2வது நாளா செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் ஆஜராகலை. டாஸ்மாக் வழக்கில் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு இப்போ காவல்துறையானது தயாராயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகிறதுலேருந்து 6 நாட்கள் விலக்கு வேணும்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு புது மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க.
அதே போல டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றத்தை அணுக வழக்கறிஞர்களோட ஆலோசனை நடத்த வேண்டியிருக்கு, அதனால தான் எனக்கு இந்த 6 நாட்கள் விலக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்தில். ஏற்கனவே அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் இப்போ 1 மணி அளவில் இந்த விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு இடையில இப்ப இந்த தாவேக எம்எல்ஏ பேர விவகாரம் அந்த கையெழுத்து இடுறதுல ஆஜராகிறதுலேருந்து ஒரு 6 நாட்கள் விலக்கு கோரியிருக்காரு. உயர்நீதிமன்றம் இதற்கு என்ன உத்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேத்தும் அவர் வந்து ஆஜராகலையா? ஸோ நேத்துல இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் எனக்கு 30, 31, 1, 2, 3, 4 இந்த 6 நாள் வந்து எனக்கு ஆஜராகிறது விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நான் காவல் நிலையத்திலையுமே கூட கடிதம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி கட்டாயமா நான் ஆஜராயிருவேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல உத்தரவாதமானது அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த விவகாரத்துல முறைகேடு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டவர்கள் கிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில ரகசிய இடத்துல வச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி டாஸ்மாக் முறைகேடு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த மதுபான கடைகளில் விற்கிறாங்க இல்லையா, மதுபானங்கள், அந்த கடையில வந்து பாதிப்பு தொடர்பான எச்சரிக்கை பலகை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மனு கொடுத்திருக்காரு. இதுக்கு தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஏற்கனவே மது பாட்டில்கள்லேயே அந்த டிஸ்க்ளைமர்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த கடைகள்லையும் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பார்ப்போம் இதற்கு சுகாதாரத்துறை என்ன பதில் கொடுக்குறாங்க, நீதிமன்றம் என்ன உத்தரவு அடுத்தபடியாக கொடுக்க போகிறதுன்னு. அடுத்த செய்தி என்ன வினோதி? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து அதை தாக்கல் பண்ணவர் வந்து ஒரு மருத்துவர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்த மருத்துவர் தான் வந்து இதை தாக்கல் பண்ணியிருக்காரு. விழிப்புணர்வு இல்லாமல் மது அருந்துறதால பலருக்கும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறதும் முக்கியமான ஒரு தகவலாக பார்க்குறோம். இப்போ அடுத்த செய்தியும் முக்கியமான செய்தி தான். என்ன அப்படின்னா, பழனி அந்த கோயில் நில மோசடி வழக்கு. இந்த வழக்கு தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கிட்ட 5வது நாளா சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்டின் மணிகண்டன் பதிந்த பத்திரங்கள் பத்தி பதிவுத்துறையில விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் அந்த பழனியில அந்த சார் பதிவாளரா பொறுப்பேற்ற பிப்ரவரி 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அப்போலிருந்து இப்போ அவர் வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்னென்ன பத்திரங்கள் எல்லாம் பதிஞ்சிருக்காரு, அது தொடர்பான முழு ஆய்வையும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி 3 நாட்கள்ல அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னும் அவருக்கு இந்த இதுல வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எஸ், நீங்க சொன்ன அதே தகவல் தான். இப்போ ஆல்ரெடி நீங்க பதிவு செஞ்சதுனால நம்ம அடுத்த நியூஸுக்கு போகலாம். ஓகே, முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர் வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு வந்து ஏற்கனவே ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது, விசாரணைக்கு எடுக்காம. இதற்கு இடையில இப்போ இந்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடி நீதிமன்றம் ஏற்கனவே ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிருந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.